ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு காட்ஸ் இன்விடேஷன், தேவனின் அழைப்பு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடிய. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா முழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இஸ்ரவேலர்கள் தேவனையும் அவரது நீதியையும் விட்டுவிட்டு அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் வாழ்ந்தார்கள். கர்த்தரை மறந்து வாழ்ந்தார்கள். தேவன் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போன அந்த ஜனங்களை மீண்டுமாய் தன்னுடைய ஐக்கியத்துக்குள் வரும்படிக்கே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த அழைப்பை விடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் நிறைந்ததாக நீதி உள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேசியாவின் ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை குறித்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்துக்குள் மக்கள் உள்ளே வரும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். த டிவைன் ப்ரொவிஷன் ஃபார் ஹியூமன் நீட், மனிதனுடைய தேவைக்கான தெய்வீக ஒரு ஏற்பாடை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவையானது ஆவிக்குரிய பசியும் தாகமும் அவசியம். இது இருந்தால்தான் அவன் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்று அவரோடு ஐக்கியப்பட முடியும். யோவான் சுவிசேஷம் 4:14 வாசிக்கிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் தருகிற ரட்சிப்பானது நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறார். இந்த தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய நீதியும் பெற்று ஜனங்கள் வாழும்படிக்கு அழைக்கிறார். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே போதிக்கிறார். ஏசாயா 55 6வது 7வது வசனம். கர்த்தரை மறந்து போன, அவரை விட்டு விலகி போன மக்கள் அவரை தேடும்படி அழைக்கிறார். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், அவர்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். 2வது காரியம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப சொன்னார். ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்பபடி சொன்னார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுத்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய பொல்லாத கிரியைகள் விட்டு ஜனங்கள் மனம் திரும்பும்படிக்கு, தங்கள் பொல்லாத நினைவுகளை விட்டு மனம் திரும்பும்படிக்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதன் தன் பாவத்துக்காக மனம் வருந்தி இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் தேவனிடத்தில் அவன் சேர முடியும். அது மட்டுமல்லாமல் நீதியின் மேல் அவனுக்கு பசிதாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த தாகம், வாஞ்சை அவனுக்குள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரது ராஜ்யத்தின் மேல் வாஞ்சை வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற தாகம், பசி ஆகியவை ஆவிக்குரிய வாஞ்சியை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது.
a spiritual desire. அதாவது மனிதனுக்கு சகல வசதிகளும், படிப்பு, அறிவு இவைகளெல்லாம் இருந்தும் அவருடைய ஆத்துமாவிலே அவனுக்குள் வெறுமையை உணர்கிறான். சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, திருப்தி இல்லை. இது மூன்றும் இல்லாத ஒரு ஆத்துமா அது மிகவும் வெறுமையான ஒரு ஆத்துமா. ஆகவேதான் தேவன் இங்கு பணம் இல்லாதவர்களே என்று அழைக்கிறார். யூ ஹூ ஹேவ் நோ மணி கம் என்று அழைக்கிறார். அதாவது இவைகளெல்லாம் சம்பாதிப்பதற்கு மனிதனிடத்தில் முடியாது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதற்கு மனுஷனால் முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து பணம் இல்லாதவர்களே என்று அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்கள், கம் டு த வாட்டர்ஸ். இங்கு சொல்லப்படுகிற தண்ணீர் ஆவிக்குரிய அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சமாதானம், நீதியை குறித்து சொல்லப்படுகிறது. தண்ணீர், திராட்சை ரசம், பால் ஆகியவை ஆவிக்குரிய எழுப்புதலுக்கும் புதுப்பித்தலுக்கும் மற்றும் வசனத்தினால் போஷிக்கப்படுதலுக்கும் உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது. இட்ஸ் எ ஃபிகரேட்டிவ் வேர்ட்ஸ். பணமின்றி விலையுமின்றி வந்து வாங்கி சாப்பிடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. வித்தவுட் மணி அண்ட் வித்தவுட் பிரைஸ். அப்படி என்றால் தேவனுடைய ஆவிக்குரிய வரங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமானது. அவைகளை நாம் பணத்தினால் சம்பாதிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஆமருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு ஈவாக தருகிற ரட்சிப்பு அது விலையேறுகிறது. அவைகளை பணத்தினால் நாம் சம்பாதிக்க முடியாது. அது கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு தர முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பையும் கர்த்தர் அவர்களுக்கு ஈவாக தருகிறார். அதை நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதை தருகிறார். நாம் அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம், த வே டு த ஹாப்பினஸ். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழியை ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார். ஆண்டவருடைய கேள்வி இதுதான், உங்கள் பணத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் வீணாக செலவழிப்பானேன். உங்கள் பணத்தை அப்பமல்லாததுக்காகவும் உங்கள் பிரயாசத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காகவும் செலவழிப்பானேன் என்று சொல்கிறார். Why do you spend money and your wages to what is not bread and what does not satisfy? இன்றைக்கு மனிதன் படுகிற பிரயாசம் எதற்காக? உலகத்தில் உள்ள அழிந்து போகிற உலக பொருட்களை சம்பாதிப்பதற்காக. எதற்காக? என்ன அப்பத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள்? திருப்தி செய்ய முடியாத ஒரு அப்பத்தை சாப்பிடுகிறார். இஸ்ரவேலருக்கு உலக பொருட்கள் மேலே அதிகமான ஆசை இருந்தது. அதிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களானார்கள். நிலத்திற்கு மேல் நிலங்களை வாங்கி குவித்தார்கள். வீடுகளுக்கு மேல் வீடுகளை கட்டினார்கள். தோட்டங்களை நாட்டினார்கள். நல்ல வருமானம் இருந்தது. அவர்கள் மிகவும் ஐஸ்வர்யங்களானார்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவர்கள் செலுத்துகிற அக்கறையும் அந்த பிரயாசத்தையும் ஆவிக்குரிய பசிதாகத்துக்கு அவர்கள் குறைவாகத்தான் செலுத்தினார்கள். அவர்கள் சேர்த்தது அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அருமையானவர்களே, இந்த உலக பொருட்கள் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. அவனுக்கு எவ்வளோ சொத்துகள், ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு கவலைகள் பெருகிறது, பிரச்சனைகள் பெருகிறது என்றால் அவன் வாங்கின அந்த நிலத்தில் போய் உட்கார்ந்து அமைதியாக அந்த நிலங்களையே பார்த்து கொண்டிருந்தால் கவலை போய் விடுமா? அல்லது அவனுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா? பிரச்சனைகள் ஓய்ந்து விடுமா? முடியாது. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் அவசியமானது. ஆனால் அவைகளுக்கு கொடுக்கிற அக்கறையை விட ஆவிக்குரிய காரியங்களுக்கு தேவன் அக்கறை கொடுக்கும்படி விரும்புகிறார். அவர்கள் செய்த சமய சடங்குகளும் அவர்கள் பின்பற்றின பாரம்பரியம், மனித கற்பனைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள் இவைகளெல்லாம் அவர்கள் இருதயத்தை திருப்திப்படுத்தவில்லை. ஏதோ கடமைக்காக அவைகளை செய்தார்களே தவிர
உண்மையான ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். லிசன் கேர்ஃபுல்லி டு மீ அண்ட் ஈட் வாட் இஸ் குட். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் தியானித்து அவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படித்தால் உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே வரும். சங்கீதம் 36:8 வாசிக்கிறோம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்கள். அருமையானவர்களே, கர்த்தரின் சமூகத்தின் மேலே ஒரு வாஞ்சை நமக்குள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை நமக்குள்ள வேண்டும். அவருடைய ரட்சிப்பின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். அவருடைய ஆலயத்தில் வரும்பொழுது தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே நமக்கு கிடைக்கிறது. அவருடைய ஆலோசனை, அவருடைய புத்திமதிகள், அவருடைய வழிநடத்தல்கள், அவருடைய கண்டிப்பு, எச்சரிப்பு, இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் சம்பூர்ணம். ஆவிக்குரிய ஒரு சமாதானம், ஆவிக்குரிய ஒரு மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை, இவைகளெல்லாம் சபையில் கிடைக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்திலே சம்பூர்ணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆலயத்தில் வைத்திருக்கிறார். சங்கீதம் 63:5 வாசிக்கிறோம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அவன் திருப்தி அடைகிறான். நல்ல உணவுகளை, சமைத்த பதார்த்தங்களை, காய்கறிகளை அவன் உண்ணும்போது மிகுந்த திருப்தி, நாக்கின் சுவைகள், வயிற்றின் திருப்தி, இவைகளில் அவன் திருப்தி அடைகிறான். அதுபோல ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆத்துமா தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையினாலும் வாக்கு தத்தங்களினாலும் உடன்படிக்கையினாலும் அந்த ஆத்துமா திருப்தி அடைகிறது. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி அடைகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், த வே டு லைஃப், ஜீவனுக்கு வழி. மூன்றாவது வசனம் சொல்கிறது, ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், இன்க்ளின் யுவர் ஹியர், கம் டு மீ என்று சொல்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி, சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்படி ஆண்டவர் ஜனங்களை அழைக்கிறார். பொய்களையும் கட்டுக்கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் மனித பாரம்பரியங்களையும் விட்டு மெய்யான சத்தியத்தை விசுவாசிக்கும்படி தேவன் மக்களை அழைக்கிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்கிறார். யுவர் சோல் ஷெல் லைவ். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று வாக்குப்படுகிறார். நித்திய உடன்படிக்கையை உங்களோடு நான் ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஐ வில் மேக் அன் எவர்லாஸ்டிங் கவனன்ட் வித் யூ, த ஷூர் மெர்சிஸ் ஆஃப் டேவிட். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஒரு கிருபையை தந்தார். என்ன கிருபை? உன் சந்ததியிலிருந்து பிறக்கிறவர்கள் தான் இந்த யூதா நாட்டை ஆளுகை செய்வார்கள். உன் சிங்காசனத்திலே உட்காரும்படி உனக்கு பிள்ளைகள் உண்டாகும் என்று உன் வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே குடும்பத்திலே தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார். சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வார் என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டு சத்தியத்தை தேவன் இந்த தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். அருமையானவர்களே, அதுதான் அந்த நிச்சயமான கிருபை, உடன்படிக்கை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்து இந்த உலகத்திலே வந்து நம் எல்லாருடைய அக்கிரமங்கள், பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நித்திய மீட்பை உண்டு பண்ணி இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய ராஜ்யத்துக்குள் வரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு மிகப்பெரிய வாசலை, ஜீவனுக்கு போகும் வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக ஜீவனுக்கு நேராக ஜீவனுக்குள் போகும்படியான அப்படிப்பட்ட வழியில் கர்த்தர் நடத்தும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அருமையானவர்களே, ஆண்டவர் புது உடன்படிக்கையை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். எரேமியா 31 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்போது, நான் யூதா குடும்பத்தோரோடும் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் புது உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அடைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு ஆண்டவர் அந்த நித்திய வாழ்வை தருகிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பக்கடையும்படியான வாசலை திறக்கிறார். புது உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். இந்த புது உடன்படிக்கை என்ன சொல்கிறது? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் புது உடன்படிக்கையை நம்மோடு கூட ஏற்படுத்தியிருக்கிறார். அருமையானவர்களே, நமக்காக சிலுவையில் பலியான கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தருகிறார். அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் இந்த புது உடன்படிக்கைக்குள்ள வரும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறார், வாக்கியத்தை தருகிறார். அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் இந்த புது உடன்படிக்கைக்குள் வருகிறார்கள். தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணின நிச்சயமான கிருபைகளை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை பெற்றவர்களாகிய நாம் ஆண்டவருடைய இந்த அழைப்பின் சத்தத்துக்கு நம்முடைய பதில் என்ன? தேவனுடைய அழைப்பிற்கு உங்களது பதில் என்ன? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் காலிங்? சங்கீதம் 42:1-2 வாசிக்கிறோம், மானானதை நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த வாஞ்சையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் மேலே ஒரு வாஞ்சை, அவருடைய சமாதானத்தின் மேலே ஒரு வாஞ்சை, அவருடைய நீதியின் மேலே ஒரு வாஞ்சை. இப்படிப்பட்ட பசிதாக நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒரு ஆவிக்குரிய திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். அதை இலவசமாக தருகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள், இந்த வாஞ்சியோடு இந்த தேவனை தேடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிற உங்களுடைய அன்பின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு யாரெல்லாம் அர்ப்பணித்து உங்களுடைய முகத்தை தேடுகிறார்களோ, எனக்கும் அந்த சமாதானம், அந்த நீதி வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு உங்களுடைய சமாதானத்தையும் நீதியும் தாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பை தாங்க, உங்களுடைய விடுதலை தாங்க, சுகத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. நீர் வைத்திருக்கிற அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள வரும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் காணும்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.